ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம், அதை பீஸாக கட் பண்ணுறோம். நம்ம என்ன பன்னீர் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆஃப்கானி பன்னீர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பன்னீரை பீஸாக கட் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் போட்டு அதை டோஸ்ட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப இதுவாக டோஸ்ட் பண்ணல, லைட்டாக டோஸ்ட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் திருப்பி போட்டு. ஏன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே பன்னீரை போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே தோசைக்கல்லை போட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைக்கணும். ஆஃப்கானி பன்னீருக்கு அதுக்கு கடாயை வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்த உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 50% வதங்கணும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தான் அதுக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கூடவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இல்லைனா இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி போடாமையும் பண்ணலாம். தக்காளி போடாமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். தக்காளி நான் 1 போட்டிருக்கேன். நம்ம விருப்பம்தான் அதுவும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தழை ஒரு கை போட்டிருக்கேன். ஏன்னா ஆஃப்கானி பன்னீருக்கு தேவை கொத்தமல்லி தழை தான் மெயின். ஏன்னா அது ஆஃப்கானி பன்னீர் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும். அதனால் நம்ம கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. வதங்கி அதோடு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்குங்க. முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு தான் நம்ம முந்திரி பருப்பும் ஆட் பண்ணுறோம். எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இதை ஆற வச்சிட்டோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறினோடனே போடுங்க மிக்ஸி ஜாரில். சூடாக எப்போவுமே போடக்கூடாது. நல்லா எல்லாம் ஆறிடுச்சு. கூடவே ஆஃப்கானி பன்னீருக்கு கொத்தமல்லி மெயின் மாதிரி நமக்கு தயிரும் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் தான். அதை சேர்த்து போட்டு அரைச்சாச்சு. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கூடவே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கலாம். அதை கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை எடுத்து இதில் போட்டுருங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ நமக்கு அந்த தயிரோட ஒயிட் கலரும் நமக்கு கொத்தமல்லியோட க்ரீன் கலரும் சேர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா திக்காக வந்துருக்கு. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். லைட்டாக மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, லைட்டாக கரம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்குது பாருங்கள். கிண்டி விடுங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நமக்கு உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா இதாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு வரணும். இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி ஆஃப்கானி பன்னீர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் அப்படியே இந்த திக்னஸ் இருக்கும்போது நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதோட ஒரு 5 மினிட்ஸ் பன்னீரும் சேர்ந்து வேகட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த பன்னீரோடு சேர்ந்து இறங்கும். பாருங்கள், பன்னீரை நீங்கள் டேரெக்டாக போடுறதோட இப்படி போடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கஸ்தூரி மேத்தி, லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆஃப்கானி பன்னீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.